அறிவும் அமைதியும் கொண்ட ஆமை. ஒரு அமைதியான காட்டில் எல்லா விலங்குகளும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் முயல் ஒன்று ஆமையை பார்த்து சிரிக்கத் தொடங்கியது. நீ ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கிறாய் என்று கேலி செய்து சிரித்தது. ஆமை அதற்கு, நான் மெதுவாக நடக்கலாம், ஆனால் என் இலக்கை நான் நிச்சயமாக அடைவேன் என்றது. அதற்கு அந்த முயல் சிரித்துக்கொண்டே சொன்னது, அப்படியா? அப்படி என்றால் நாளை நாம் போட்டி போடலாமே என்றது. ஆமை தலையை ஆட்டியது. சரி, காலை பெரிய மாமரத்தடியில் சந்திக்கலாம் என்றது. அடுத்த நாள் காலையில் அனைத்து விலங்குகளும் போட்டியை பார்க்க குவிந்தன. போட்டி தொடங்கிய மறுநொடியே முயல் காற்று போல் ஓடிவிட்டது. ஆனால் ஆமையோ மெதுவாகவும் கவனமாகவும் நடக்க தொடங்கியது. முயல் சற்று தூரம் சென்று விட்டு திரும்பி பார்த்தது. ஆனால் ஆமையோ பின்புறம்தான் வந்து கொண்டிருந்தது. எப்படியும் ஆமை நடந்து வருவதற்கு வெகு நேரம் ஆகும் என்று எண்ணி தூங்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் முயல் வெகு நேரம் தூங்கிவிட்டது. எழுந்து பார்த்தபோது ஆமை போட்டியின் முடிவிற்கே சென்று விட்டது. முயல் வேகமாக எழும்பி ஓட ஆரம்பித்தது. ஆனால் நேரம் கடந்து விட்டது. ஆமை முதலில் வென்றுவிட்டது. அனைத்து காட்டு விலங்குகளும் ஆமைக்கு கைத்தட்டின. ஆனால் முயலோ தலையை குனிந்து கொண்டது. பொழுது முயல் ஆமையிடம், உன்னை தைரியம் இல்லாதவன் என்று நான் நினைத்தேன், என்னை மன்னித்து விடு என்றது. அதற்கு ஆமை, பரவாயில்லை நண்பா, எல்லோருக்கும் தனித்தனியான வலிமை இருக்கும் என்றது. நீதி: மற்றவர்களை தாழ்வாக நினைக்க கூடாது.